सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि शिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अन्नपूर्ण உபனிஷத். இதுல வந்து 10 உபனிஷத்தை விட உபனிஷத் இவைகள்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முக்திகோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த முக்திகோபனிஷத்துல வந்து ராமருக்கும் ஹனுமாருக்கும் நடக்கக்கூடியதான சம்பாதம். வைதேகி சைதம் சுரத்ரமத்திலே ஹைமே மகாமந்தவே அப்படின்னு சொல்லுங்க. அங்க வந்து ஹனுமாருக்கு ராமர் தத்துவோபதேசம் பண்றதா இந்த ஸ்லோகம் இருக்கு. என்ன தத்துவோபதேசம் பண்ணார் அப்படிங்கிறது இந்த உபனிஷத்து இருக்கு. அதுல நிறைய விஷயம் சொல்லிட்டு வர. அப்ப இவர் என்ன சொல்றாரு, எம் கைவல்ய முக்திஸ்து ஏனோபாயேன சித்தித்து. கைவல்ய முக்தி எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஆஞ்சநேயர் மாண்டூக்கியம் ஏகமேவாலம் மூக்ஷூணாம் விமுக்தையே. நம்ம அங்கங்க மாண்டூக்கியம் ஏகமேவாலம்னு கேட்டு வரோம் இல்லையோ, அது ராமர் சொல்றது. மாண்டூக்கியம் ஏகமேவாலம் மூக்ஷூணாம் விமுக்தையே. அது ஒரு உபனிஷத்து தெரிஞ்சுன்னா போரும். சதாத்திய சித்தம் சே ஞானம். அதுவும் தெரியல, மாண்டூக்கியம் படிச்சு நமக்கு ஞானம் வரலன்னா தசோபனிஷதம் பட்ட 10 உபனிஷத் படிக்கின்றார். ஞானம் லப்தா அச்சிராதேவ மாமகம் தாம யாசியசி. அப்போ தசோபனிஷத் படித்தா ஞானம் வந்துடும். ததாபி திருடதானோச்சே விஜானஸ்து அஞ்சனாசுத. அப்போ ஞானம் வந்து திருடமா இல்லை, விஷயம் தெரியுது. தத்துவமசீனானா அகம் பிரம்மாஸ்மினா பிரபஞ்சம் நித்யானா இவைகள்லாம் புரியுது. ஆனா நமக்கு அந்த திருடமாகலை அப்படின்னா நம்ம லோக விவகாரம் வரும்போது அதெல்லாம் அடிச்சுன்னு போயிடுது. அப்படி இருந்ததுன்னா துவாத்ரிம்சாக்கியோபனிஷதம் சமபியஸ்ய நிவர்த்தைய 32 உபனிஷத் படிக்க சொல்றார். விதேக முக்தௌ இச்சாச்சேத் அஷ்டோத்தர சதம் பட. இந்த 108 உபனிஷத் படிச்சா உனக்கு விதேக முக்தி கண்டிப்பாக கிடைக்கும். தாசாம் கிரமம் சசாந்திம் ஸ்ருணு வக்ஷ்யாமி தத்துவ. அந்த 108 உபனிஷத் என்ன, அதனுடைய கிரமம் என்ன அப்படின்னு சொல்லி அங்கதான் இந்த ஸ்லோகம் வருது. ஈசகேன கடப்பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரி அப்படின்னு ஆரம்பிச்சு 108 உபனிஷத் என்னன்னு சொல்றார். அதுல 70வது அந்த அன்னபூர்ண உபனிஷத் இருக்கு. 1, 2லேருந்து ஆரம்பிக்காம எதுக்காக 70லேருந்து வரணும் அப்படின்றதுக்கு வந்து சொல்லிடுறேன். இதுல நிறைய உபனிஷத் வந்து முதல்ல உபனிஷத் மொத்தம் அவ்வளோ இருக்கு. அதுல ராமர் ஏன் 108 எடுத்தார், இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாபாஷ்யத்துல ஏகசதம் அத்வர்ய சாகா அப்படின்னு இருக்கு. அதாவது அத்வர்ய சாக்கான யஜுர்வேதம். அது 101 சாக்கைகள் இருக்கு. ஏகசதம் அப்படின்றார். ஏகசதம்னா ஏகம்ச சதம்ச ஏகசதம். ஏகசதம் அத்வர்ய சாகா அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சஹசிரவத்மா சாமவேத. சாமவேதம் வந்து 1000 சாக்கைகள். ஏகவிம்சதிதா வாக்குவச்சம். ருக்வேதம் வந்து ஏகவிம்சதி 121. நவதா அதர்வனோ வேத. அதர்வேதம் 9. ஆக இத்தனை சாக்கைகள் இருக்கு. ஒவ்வொரு சாக்கையிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு உபனிஷத் இருக்கணும். சிலதுல 2 இருக்கும். இப்போ நம்ம வந்து காணு சாக்கையை எடுத்துட்டோம்னா அதுல மந்திர பாகத்துல கடைசியில ஈஷாவாசியம் வருது. பிராமண பாகத்துல கடைசியில வந்து நமக்கு பிருகதாரண்யகம் வருது. அதே போல தைத்திரிய சாக்கையில நம்ம சம்பிரதாயத்துல 3 வந்து தைத்திரிய உபனிஷத்துனும் 4வது அணுவாக்கத்தை 4வது வள்ளியை வந்து மகாநாராயண உபனிஷத் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கு. ஆக குறைஞ்சபட்சம் ஒரு உபனிஷத் இருக்கும். சில சமயம் 2 இருக்கலாம். இந்த பிரகரணம் நடுவுலாம் வரும். ஆக 1000க்கு மேல உபனிஷத் இருந்திருக்கணும். அதுல சாரமானது அப்படின்னு சொல்லி
சர்வோபனிஷதாம் மத்திய சாரம் அஷ்டோத்தரம் சதம் அப்படின்னு ராமர் சொன்னது இப்ப பார்த்தோம். முக்திகோபனிஷத்துல இருக்கு. இதுல இது எப்படி பிரிச்சிருக்க அப்படின்னா பின்னாடி பிரிச்சது. சிலது சாதாரணமா எப்படி நம்ம முண்டகோபனிஷத் கடோபனிஷத் படிக்கிறோமோ அது போல வேதாந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது சாரமான உபனிஷத் இருக்கு. அதுக்கு சாமானிய உபனிஷத் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காரு. பின்னாடி பிரிச்சதுதான். அது உபனிஷத்துல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சிலது சிவனுடைய பிராதானியத்தை சொல்லக்கூடியது. அதாவது நிர்குண பிரம்ம தத்துவம் தான். அந்த நிர்குண பிரம்ம தத்துவமே சகுணமா சொல்லும் பொழுது இப்ப நம்ம இதுல பார்க்கிறோம். பிருகதாரண்யத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரணவோபாசனை இருக்கு, பிராணோபாசனை இருக்கு. மாண்டூக்கியத்துல பிரணவத்தை பத்தி இருக்கு. இதுல பிரஸ்னோபனிஷத்துல உங்களுக்கு பிராணனை பத்தி இருக்கு. இப்படி எல்லாம் அங்கங்க பாக்குறோமோ இல்லையோ, ஆதித்யனை பத்தி உபாசனைகள் இவைகள்லாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் சகுனம்னு வரும்போது சிவனை மட்டுமே சகுண பிரம்மமா சொல்லக்கூடிய உபனிஷத்துகள் சைவோபனிஷத்துன்னு பிரிச்சிருக்காரு. அதே போல விஷ்ணுவை சகுண பிரம்மமா சொல்லக்கூடிய உபனிஷத் வைஷ்ணவோபனிஷத். அது ஒரு 10-15 இருக்கு. அதுக்கப்புறம் அம்பாளை பத்தி சொல்லக்கூடியதான இந்த திரிபுரோபனிஷத், பாவனோபனிஷத், ஸ்ரீசக்கரோபனிஷத் இவைகள்லாம் இருக்கு. இவைகள் சாக்தோபனிஷத்துன்னு வச்சிருக்காரு. இதற்கு மேல யோக சாஸ்திரத்தை சொல்லக்கூடியதான உபனிஷத்துகள் சொல்லுதற்கு அது யோகோபனிஷத். வைராகியத்துக்கு மட்டுமே பிராதானியத்தை கொடுத்து வைராகியம்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்நியாச உபனிஷத்துன்னு சிலது வச்சுருக்காரு. இவைகள் எதுவும் சேராதது சாமான்யமா இருக்கிறது சாமானிய உபனிஷத். இப்படிதான் இப்ப இருக்கக்கூடியதான புஸ்தகங்கள் பிரிச்சு போட்டிருக்காரு. இது அடையார் லைப்ரரியில இந்த புஸ்தகம் போட்டிருக்காரு. இதுக்கு ஒரே ஒரு வியாக்கியானம் தான் இப்ப கிடைக்கிறது. மற்ற உபனிஷத்துக்கெல்லாம் சிலதுக்கெல்லாம் சுபால உபனிஷத்து இந்த மாதிரி சிலதுக்கெல்லாம் அங்கங்க வியாக்கியானங்கள் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா 108த்துக்கும் கிரமமா பண்ணவர் உபனிஷத் பிரம்மேந்திர யோகின்னு ஒருத்தர் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா கேள்வி. காஞ்சிபுரத்துல இருந்திருக்கார். அவருடைய மடம் இன்னைக்கும் இருக்கு. ரொம்ப சாந்தமான இடமா இருக்கும். அவர் ராமபக்தர். ராமருக்காக ஒரு யந்திரமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அற்புதமான யந்திரம் அது. இப்பவும் போனா அது தரிசனம் பண்ணலாம். 108 உபனிஷத்துக்கும் அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அத்வைதபரமா பண்ணியிருக்கார். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த புஸ்தகங்கள் இப்ப எல்லாமே இதுல அடையார் லைப்ரரியில கிடைக்கிறது. இப்பவும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பெரும்பாலானது கிடைக்கிறது. நமக்கு வேண்டியது சாமானிய உபனிஷத் அந்த பாகத்துல இருக்கு. இதுல அன்னபூர்ணோபனிஷத்து எதுக்காக அப்படின்னா ஏதோ ஒன்று முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எதுக்கு அன்னபூர்ணோபனிஷத்தை ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வேண்டியதான அதாவது வேதாந்தத்துக்கு வேண்டியதான பிரகரணங்கள் ஆச்சாரியர்களோட பிரகரணங்கள்லாம் பார்க்கறோமோ இல்லையோ அது போலவே இருக்கு. நிறைய உபனிஷத்து இப்படிதான் இருக்கும். இதுல அழகா ஒரு சகுன ஸ்வரூபத்தை சொல்லி மந்திர ஜபம் அதனால நமக்கு எப்படி நிர்குணத்துக்கு யோகியத்தை வருது அப்படின்னு போறது. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. இதுல 5 அத்தியாயம் இருக்கு. முதல் அத்தியாயத்துல 57, 2ல 44, 3ல 24, 4 92, 5ல பெருசு 120, மொத்தம் 337 மந்திரம் இருக்கு. அது பெரும்பாலும் ஸ்லோக ரூபமா இருக்கும். நடுவில் 1, 2 கொஞ்சம் இதுவா குரோத் மாதிரி இருக்கும். இது அன்னபூர்ணோபனிஷத் பேர் வச்சதுனால என்ன அன்னபூர்ணாம்பாளை பத்தி நிறைய சொல்ல போறோம் அப்படின்ட்டு ஏமாத்துக்க வேண்டாம். கொஞ்சம் இருக்கு. முதல்ல அம்பாளுடைய மந்திரத்தை இங்க உத்தாரம் பண்றார். அதற்கு மேல அந்த மந்திர ஜபத்தினால என்ன சித்தி வரும். என்ன சித்தின்னா சத்துவ சுத்தி தான் இங்க சித்தி. வேற ஒன்றும் இந்த அனிமாத சித்திகள்லாம் பத்தி இங்க பேசுறது இல்லை. அதை சொல்லக்கூடியதான உபனிஷத் யோகோபனிஷத் தேவைகள்லாம் இருக்கு. பெரும்பாலும் என்ன நியமம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மந்திர சாஸ்திர விஷயங்கள் அதுக்குன்னு பிரத்யேகமா தனியா குருமுகமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அது சாதாரணமா அப்படி ஏதோ கேட்டு காதுல விழுந்ததுன்னு மந்திர ஜபம் பண்றது இல்லை. ஆக இங்க வரக்கூடிய மந்திரத்தை என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டான்றது அந்த மந்திர உத்தாரம் வரும்போது நான் சொல்றேன். ஆனா ரொம்ப முழுக்கவே மந்திரத்தையும் பத்தி சொல்லக்கூடியதான உபனிஷத்து நம்ம படிச்சும் நமக்கு அது இன்னைக்கு நமக்கு காரியாகாது. மந்திர உபதேசம் வேணும்னா அதுக்கு தனியா குரு கிட்ட போய் ரகசியமா கேட்டுக்க வேண்டியது. அதனால அது வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டாச்சு. அதே போல இந்த யோக விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த பிராணாயாமம் இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் இருக்கும். அது கேட்டுக்கிட்டப்பா இதை ஒண்ணு பண்ணியாக்க மூச்சுலாம் எடுத்து பிடிச்சிருந்தா வம்பாயிடும்.
அதனால அந்த விஷயத்தையும் தொடர்ந்து இல்லை அப்படின்னு வச்சுட்டாச்சு. அப்போ சாமானியமா நமக்கு ஈஷாதி உபனிஷத்துக்கள் படிக்கும் போதும் பகவத்கீதா ஸ்லோகம் படிக்கும் போதும் அதுல வரக்கூடிய சந்தேகங்கள் எப்படி நிவர்த்தி ஆறுது, அதுக்கு இங்க அனுகூலமான திருஷ்டாந்தங்கள் யுக்திகள் இவைகள்லாம் இருக்கு. இந்த உபனிஷத் அற்புதமான ஒரு விஷயம் சொல்றது. வேற பிரகரணங்கள்ல கூட இது பார்க்கல, மேல் கிரந்தங்கள்ல இருக்கு, வாத கிரந்தங்கள்ல இருக்கு. ஆனா இவர் இந்த உபனிஷத்துல ரொம்ப சாதாரணமா சுலபமா ஒண்ணு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வேதாந்தத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கிறது, நம்ம வேதாந்த சிந்தனத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்குன்றதுனால இது போல உபனிஷத் ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. அப்படிப்பட்ட உபனிஷத்தை எடுத்துட்டு சிந்தனை பண்ணலாம் அப்படின்ற அபிப்பிராயம். இது முதல்ல அகாரத்துல அன்னபூர்ண உபனிஷத் பார்க்கிறோம். பத்ரம் கர்ணேபின்னு சாந்தி, அந்த முக்திகோபனிஷத்துலயே என்னென்ன உபனிஷத்துக்கு என்னென்ன சாந்தி மந்திரம்னு சொல்லியிருக்காரு. இது அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததுனால பத்ரம் கர்ணேபி சூரியாம தேவான்னு சாந்தி மந்திரம் இருக்கு. இவைகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மந்திரங்கள், இந்த உபனிஷத் மந்திரங்களை, இது ஸ்வரம் கிடையாது. அதனால எல்லாருமே சாதாரணமா விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் படிக்கிறா போல தினமும் நித்திய பாராயணம் போல ஒரு 10ஓ 20ஓ முழுக்கவோ எவ்வளவுக்குள்ள முடிகிறதோ ஸ்லோகங்களை வாய் விட்டு படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வருதான்னு பார்த்துட்டு அது நீங்க ஒரு குறிப்பு எடுத்துட்டீங்கன்னா சிந்தனை பண்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால இது மந்திர அர்த்தானுசந்தானத்தினால முக்தியை கொடுக்கக்கூடியதான உபனிஷத். அதுவும் இங்க மேல ஸ்பஷ்டமா சொல்றாரு இவரு. நிதாகோ நாம யோகீந்திர ருகும் பிரம்மவிதாம் வரம் பிரணம்ய தண்டவத் பூமௌ உத்தாயச புனர்முனிகி. இது அவதாரிக்கை அப்படி இருக்கு. வியாக்கியானம், வியாக்கியானம் எல்லா இடத்துலையும் நமக்கு தேவைப்படாது. அவரும் பெருசா எழுதல. நமக்கு எந்த இடத்துல மூலத்துக்கு அன்வயத்துக்கு வியாக்கியானம் வேணும்னு தோன்றதோ அங்க சில இடங்கள்ல விசேஷமான பதங்கள் பிரயோகம் பண்ணியிருப்பார். அதுக்கு வியாக்கியானத்துல அதிகமான விசேஷங்கள் சொல்லியிருப்பார். அதனால தேவைக்கு மட்டும் வியாக்கியானத்தை பார்த்துக்கலாம், மீதி உங்களுக்கே பார்த்துட்டா புரியும். மூலத்துல எல்லா மந்திரத்துக்கும் அன்வயம் பண்ணிட்டே போகும். அதனால நாளைக்கு நீங்க தனியா மூலத்தை எடுத்து படிக்கும்போது புரியலன்ற எந்த அம்சமும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி படிச்சுட்டு போகலாம். இங்க வியாக்கியானத்துல அவதாரிக்கன்றதுனால வியாக்கியானம் படிக்கிறாங்க. இஹகலு அதர்வண வேத பிரவிபக்தா இயம் அன்னபூர்ணோபனிஷத்து சமஸ்த வேதாந்த சித்தாந்த பிரகடன வியக்ரா ஸ்வயம் பிரம்மமாத்திர பர்யவசன்னா விஜயத்தே. அந்த நான் அமிச்ச பிடிஎஃப்ல 26வது பக்கம். அது பிரிண்டட் பேஜ் 26. நீங்க பிடிஎஃப்ல பார்த்தா இன்னும் ஒரு 10 பக்கம் தள்ளுற மாதிரி இருக்கும், பூமிக்கு எல்லாம் இருக்கிறதுனால. அன்னபூர்ணோபனிஷத்துல போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இஹகலு இங்க அதர்வண வேத பிரவிபக்தா இயம் அன்னபூர்ணோபனிஷத். உபனிஷத்துன்றது ஸ்ரீலிங்கம், அதனால இயம் அதர்வண வேத பிரவிபக்தா, அதர்வ வேதத்துக்கு சேர்ந்தது. இது என்ன பண்றது? சமஸ்த வேதாந்த சித்தாந்த பிரகடன வியக்ரா. முழு வேதாந்த சித்தாந்தத்தையும் பிரகடனம் செய்வதிலேயே அதற்காகவே வந்தது. வியக்ரான அதுவே தாத்பரியத்தோட இருக்கு. ஸ்வயம் பிரம்மமாத்திர பர்யவசன்னா விஜயதே. பிரம்மத்துல மட்டுமே முடிவை கொண்டது. இந்த உபனிஷத்திலே நம்ம என்ன தத்துவத்தை எடுத்துக்கணும்னா பிரம்மம் மட்டும்தான் சொல்றது. மற்றதெல்லாம் அர்த்தவாத ரூபமா அவாந்தர பேதமா சொல்றதே தவிர தாத்பரியம் பிரம்மத்துல மட்டுமே உள்ளது. இதுதான் நமக்கு தத்து சமன்வயார் அப்படின்ற இடத்துல பகவத்பாதர் சொல்றார், சர்வேஷாம் வேதாந்தானாம் அத்விதீய பிரம்மணி தாத்பரியம் அப்படின்னு அங்க ஒரு நியாயம் சொல்றார். எல்லா வேதாந்த வாக்கியங்களும் அத்விதீயமான பிரம்மத்துல தாத்பரியத்தை கொண்டுள்ளது. அத்விதீயம்னா இரண்டற்றது, ஜீவன் வேற பிரம்மம் வேறன்னு இல்லாமல் ஜீவனே பிரம்மம் எனக்கூடியதான விஷயத்தில் தாத்பரியத்தை கொண்டது எல்லா வேதாந்தமும். இதுவும் வேதாந்தமா இருக்கிறதுனால அங்கதான் அதுக்கு தாத்பரியம். அஸ்யாக சொல்ப கிரந்ததோ விவரணம் ஆரம்பியதே. இதுக்கு சுருக்கமா நான் ஒரு வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். நிதாக ருபு பிரஷ்ன பிரதிவச்சன ரூபா இயம் ஆख्यायिका. இது நிதாகர்னு ஒருத்தர், ருபுன்னு ஒருத்தர். ருபு மகர்ஷி அவருடைய சிஷ்யர் நிதாகர்னு ஒருத்தர். நிதாகர்னா என்ன அப்படின்றது அவரே சொல்ல போறார். நிதாக ருபு பிரஷ்ன பிரதிவச்சன ரூபா இயம் ஆख्यायिका. எதுக்காக? வித்யா சுத்தியத்தா. இந்த வித்தியை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக. இது ரொம்ப சிறந்ததான வித்யை, ஞானமானது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றதுக்காக.
ஆக்கியாயிகாம் அவதாரகதி நிதாகதி அப்படின்னு இது அவதாரிகா. இதுக்கு மேல ஸ்லோகங்கள் பார்த்துட்டே வந்தா நமக்கு ஸ்பஷ்டமாவே புரியும். சொல்லிட்டே வர நிதாகோ நாம யோகீந்திர, நிதாகன் எனக்கூடியதான ஒரு யோகீந்திரர். அவர் தான் சிஷ்யருங்க. அவர் யோகீந்திரர், யோகத்துல ரொம்ப சிறந்தவர். நல்ல யோகங்கள்லாம் பண்ணி தத்துவஞானம் மட்டும் இல்ல, மீது எல்லாம் அவருக்கு யோகியத்தை இருக்கு. யோகீந்திர பிரம்மவிதாமரம் ருபும் பிரணம்ய, இந்த பிரம்ம ஜானிகள்ல சிறந்தவரானவர் ருபு. இந்த நிதாக யோகி ருபு இவாளுடைய ஆக்கியாயிகா இங்க சொல்லியிருக்கு. யோக வாசிஷ்டத்துல நிறைய இடத்துல இவா 2 பேர் தான் பேசிட்டு வருவார். அதே போல திரிபுரா ரகசியத்திலையும் அங்கங்க வரும். இவளை பத்தி ரொம்ப 2 பேருமே ரொம்ப பெரியவர். அந்த ருபுன்ற மகரிஷி பிரம்ம ஜானிகள்ல ரொம்ப சிறந்தவர்னு அங்க யோக வாசிஷ்டத்துல ரொம்ப சித்திரமான கதைகள்லாம் இருக்கும். இவர் அப்படிலாம் நிதாகத்தை எப்படியாவது புரிய வைக்கணும்ன்றதுக்கு அந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணி புரிய வைக்கக்கூடியவர். தண்டவத் பூமோ பிரணம்ய, பூமியில விழுந்து நமஸ்காரம் பண்ணி உத்தாய சபுடர்முனி ஆத்ம தத்துவம் அனுப்ரூகி. புனக முனிகி யாரு? நிதாகர். அவர் தான் பிரதமாந்தமா இருக்கு. அதனால இந்த முனிவரானவர் நிதாகர் ஆத்ம தத்துவம் அனுப்ரூகி, எனக்கு ஆத்ம தத்துவத்தை சொல்லுங்கள். இத்தியேவும் சாதரம் பப்ரச்ச, இத்தியேவம் பப்ரச்ச சாதரம், ஒரு ஆதரவோட பப்ரச்ச கேள்வி கேட்டார். கயா உபாசனையா பிரம்மன் ஈதிருஷம் பிராப்தவானசி, அவருக்கு தெரிஞ்சிருக்கு ருபுவானவர் ரொம்ப ஒரு உயர்ந்ததான பிரம்மஞானியா இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆத்ம தத்துவம் சொல்லுன்னு சொல்லி நிறுத்திருந்தா இவர் என்ன பண்ணியிருப்பாரு? தத்துவமசி இவரெல்லாம் சொல்லியிருப்பார். போராததுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கூடவே அந்த கேள்வியை 2வது கேள்வியா மாத்திட்டார். கயா உபாசனையா பிரம்மன் ஈதிருஷம் பிராப்தவானசி தாம் மே ப்ரூஹி மகாவித்யா மோட்ச சாம்ராஜ்ய தாயினி. நீங்க ஏதோ ஒரு உபாசனை பண்ணிதானே உங்களுக்கு இந்த ஞானம் வந்திருக்கு. நம்ம என்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? வேதாந்த விசாரத்தினால ஞானம் வந்திருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். இவர் உபாசனையினால வருதுன்ட்டு இவர் நினைச்சுட்டு இருக்காரு. தான் நினைச்சுட்டு அப்படியே கேட்கிறார். கயா உபாசனையா பிரம்மன் ஈதிருஷம் பிராப்தவானசி, எந்த ஒரு உபாசனையினால நீங்க இந்த நிலையை அடைந்தீர்கள்? தாம் மே ப்ரூஹி, தாம் மகாவித்யா மே ப்ரூஹி, அந்த உயர்ந்ததான வித்யை, இதுக்கு மகாவித்யான பேரு, அதை எனக்கு சொல்லுங்கள். அது எப்படிப்பட்டது? மோட்ச சாம்ராஜ்ய தாயினி, மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியதான இந்த பிரம்ம வித்தியை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார். இந்த உபாசனை மகாவித்தியை சொல்லணும். முதல்ல பிரம்ம வித்தியை கேட்டார், அதுக்கப்புறம் இதையும் கேட்டார், உபாசனையும் கேட்டார். இது 2ஐயும் கேட்டதுனால இவர் முதல்ல எதை சொல்லணும்? முதல்ல பிரம்ம வித்தியை கேட்டார், அதுக்கப்புறம் உபாசனை கேட்டார். முதல்ல பிரம்ம வித்தியை சொல்லிட்டு அப்புறம் உபாசனையை சொல்லணும். ஆனா இவர் மாத்திட்டார். ஏன்னா முதல்ல உபாசனைக்கு தான் யோகியத்தை. உபாசனை சித்திக்க நமக்கு பிரம்ம வித்தியை வரும். நிதாக துவம் கிருதார்த்தோசி ருணு வித்யாம் சனாதனாம் எஸ்யா விஜான மாத்திரேன ஜீவன் முக்தோ பவிஷ்யசி. அப்பா இது கேளு, கிருதார்த்தோசி, அந்த நிதாக சப்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ற அடுத்த பக்கத்துல இருக்கு. பிரம்மச்சரிய பிரளய காலாக்னினா நிர்தக்த அகோசி அத்தஸ்தம் நிதாக இது அர்த்தவன்னாமா பவசி. பிரம்மச்சரியத்துல இவர் யோகீந்திரன்னு சொன்னார் இல்லையோ, யோகத்துக்கு முதல் அடிப்படை இந்திரிய நிகிரகம் தான். நம்ம என்னதான் பண்ணாலும் இந்திரிய நிகிரகம் இல்லைன்னா யோகன்றத அந்த ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்கவே வேண்டாம். அதனால பிரம்மச்சரிய பிரளய காலா அப்படின்னா நிர்தக்த, நன்றாக எரிக்கப்பட்ட அகஹ, அகனா பாபம், நிர்தக்தா கோசி, நீ அகஹ நீன்றதுக்கு நிர்தக்த அகஹ பாபம். ஆனா பாபத்தை எரித்தவர் அர்த்தம். நிதாகனா பாபத்தை எரித்தவர். அசி அதகத்துவம் நிதாக இது அர்த்தவன்னாமா. அதனால உனக்கு நிதாகன்றது சரியான பேர் தான் அப்படின்றதுல சொல்ற. நிதாகத்துவம் கிருதார்த்தோசி சுருணவித்யாம் சனாதனா, அந்த சனாதனமான ஆதி காலத்திலேருந்து வரக்கூடியதான இந்த வித்தியை எங்கிட்ட இருந்து கேளு. எஸ்யா விஜான மாத்திரேன ஜீவன் முக்தோ பவிஷ்யசி. இதை தெரிஞ்சிருந்தாலே ஜீவன் முக்தன் ஆயிடலாம். அப்ப இந்த உபனிஷத் படிச்சா என்ன அர்த்தானுசந்தத்தோடு இந்த உபனிஷத் பார்த்துட்டே இருந்தோம்னா, அப்பப்போ இதை பார்த்துட்டு இதுல இருக்க விஷயத்தை தெரிஞ்சுட்டே இருந்தோமே ஆனால் ஜீவன் முக்தன் ஆகலாம். நமக்கு அந்த விசுவாசம் வேணும். இதுக்கு மேல இருந்தா இந்த மந்திரத்தை சொல்ற. மூல சிருங்காட மத்தியஸ்தா
பிந்துநாத கலாஸ்ரயா நித்யானந்தா நிராதாரா விக்யாதா விலசத்கஜா விஷ்டபேஷி மகாலட்சுமி காமஸ்தாரோ நதிஸ்ததா பகவன் அன்னபூர்ணேதி மமாபிலஷதம் தத அன்னம் தேஹி ததஸ்வாஹா மந்திரசாரேதி விஸ்ருதா. இதுக்கு இந்த மந்திர சாஸ்திரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மந்திரத்தை நேரடியாக புஸ்தகத்துல எழுத மாட்டாங்க சாதாரணமா. ஏன்னா அது பார்த்த உடனே எல்லாருக்குமே மந்திரம்னா அதுல ஒரு ருச்சி இருக்கும். ருச்சின்றது எப்படின்னா, ஸ்ரத்தையோடு இருந்தா பரவாயில்ல, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், குதூகலம் இருக்கும், நம்ம பண்ணிதான் பார்க்கலாமே அப்படின்னு இருக்கும். அதுக்கு வேண்டி நியமத்தை எடுத்துக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் யோகியதை இருக்காது. மந்திரமும் சக்தி வாய்ந்தது. தகுதி இல்லாம அதை எடுத்துட்டோம்னா வம்புல கொண்டு போய் விட்டுரும். அதனால என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த காலத்துல தந்திரங்கள்ல முழுக்க முழுக்க இப்படிதான் இருக்கும். அந்த ஸ்லோகத்துக்கு அண்மையுமே ஆகாது. அது என்ன, அந்த பதத்தை என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியாது. அது ரகசியமா சாங்கேதிகமா இருக்கும். அது கோடடா இருக்கும். ஆகமங்கள்ல அப்படிதான் இருக்கும். அது விஷயம் தெரிஞ்சவா அதை பிரிச்சு இதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு உத்தாரம்னு பேரு. ஆனா இந்த உபனிஷத்துல ஒண்ணு இருக்கு, அந்த சாங்கேதிகமான அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி மந்திரத்தையும் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. அது என்னன்னு பாருங்க. மூல சிங்காட்ட மத்தியஸ்தா. இதுக்கு வியாக்கியானத்தில் சொல்றார், சர்வாபிதேய மூலசிங்கம் பிரம்மா. எல்லா அபிதேயம், அபிதானம்னா சொல்லு, அபிதேயம் அப்படின்னா அது சொல்லால் சொல்லக்கூடிய பொருள். சர்வாபிதேய மூலசிங்கம், அது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது. சிருங்கம்னா உயர்ந்தது, மூலமாக இருக்கக்கூடியது காரணபூதம்னு அர்த்தம். காரணமாக இருக்கக்கூடியது பிரம்ம. தத்ர மூலசிங்கே அபிதான ரூபேன அடதி. அந்த மூலசிங்கத்துக்கு அந்த பிரம்மத்துல அபிதானமாக பிரம்மத்தை சொல்லுவது போல அடதி. அடத்தினா அங்க அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. சோயம் மூலசிங்காட்டக பிரணவ. பிரணவ சப்தத்துக்கு இப்படி சொல்ல, மூலசிங்காட்டக அப்படின்னா பிரணவத்துக்கு பிரம்மத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அது தன்மத்தியஸ்தா, அதுக்கு நடுவுல இருக்கு. தன்மத்தியே திஷ்டதி இது தன்மத்தியஸ்தா. அந்த பிரணவத்துக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா ஐ அப்படின்னு ஒரு அக்ஷரம். பிரணவத்துக்கு நடுவுல எங்க ஐ இருக்கு? ஓம் இருக்கு, ஓ இருக்கு, நமக்கு ஏ ஓ ஐ ஔ இல்லையோ. அந்த ஓக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஐ இருக்கு. அந்த பிரணவத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது ஐ. அது தன்மத்தியஸ்தா ஐ இது பிந்து நாத கலாயோகாது ஐ இது வாக்பவ வீதம் உத்திருத்தம். அந்த மூல சுங்காட்ட மத்தியஸ்தா அது எப்படி இருக்குன்னா, பிந்து நாதம் கலா ஆசிரியா. அந்த நாத பிந்து கலாதி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையோ, அது அந்த நாதம்ன்றது மந்திரத்துல இருக்கக்கூடியதான அந்த அனுஸ்வாரம். அதுக்கு மேல அது ஒரு பிந்து, பிந்துன்னா அந்த புள்ளி, அந்த இம்முன்னு சொல்றோமே அது. அதுக்கு மேல நாதம், அதுக்கு மேல கலா. அந்த பிந்துக்கு மேல 12 பிந்துவோட சேர்த்து 12 அக்ஷரங்கள் சொல்ற. அத்தனை விதமா அது பிரிஞ்சிருக்குன்ட்டு. அது ஆக்ஞா சக்கரத்திலேருந்து ஆரம்பிச்சு மேல சஹஸ்ரதள வரைக்கும் இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் யோகத்திலையும் மந்திர சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு. நம்மளுக்கு அவ்வளவு வேண்டாம். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது ஐன்ற அக்ஷரத்தை இப்படி சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மேல அவர் அதான் சொல்றாரு, ஐம் கிரீம் சவுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால மூல சுங்காட்ட மத்தியஸ்தா பிந்துநாத கலாஸ்ரயா, அதோட ஆசிரியர் கூடி இருக்கக்கூடியது. நித்யானந்தா நிராதாரா விக்யாதா விலசத் கஜா. இது நித்யானந்தம் நிராதாரா இது சப்தத்தः பிந்து நாத சகித ஈகாராட்ய வியத் பீஜம் உத்ருதம் பவதி. இந்த பிந்து நாதத்தோட சேர்ந்ததான நித்யானந்தான்றதுனாலேயே இது நிராதாரம், ஆதாரம் இல்லாதது ஆகாசம். அதான் வியத் பீஜம். அது ஆகாசம் அகாரம். அது நித்யானந்தம் விலசத் கஜா, அதோடு கூட இருக்கிறது. எப்பவுமே அந்த பீஜத்தோடு கூட ரேபம் இருக்கும், ரா இருக்கும். அதுக்கூட சேர்ந்து ஈகாரத்தோட பிந்துவும் இருக்கு. கிரீன்ற அக்ஷரத்தை இந்த மாதிரி சாங்கேதிகமா சொல்லியிருக்கு. இதுக்கு மந்திர நிகண்டு பீஜ நிகண்டுன்னு 2 புத்தகம் இருக்கு. அந்த மந்திரங்களுக்கு பீஜாட்சரங்களுக்கு எப்படி அர்த்தம் எடுக்கணும்,
அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது என்னென்ன சாங்கேதிக சப்தங்களுக்கு என்னென்ன அக்ஷரம் வரும்ன்றது அது இருக்கு. அதுல இருந்து அர்த்தங்கள் எடுத்து போட்டிருக்காரு அவர். நித்யானந்தா நிராதாரா இது சப்தத பிந்து நாத சகித ஈகாராட்ய, ஆட்யம்னா அதோட சேர்ந்ததுன்னு அர்த்தம். வியத் பீஜம், வியத்துனா அகாரம், ஆகாசம், ஆகாசத்துக்கு அகாரம், வியத் பீஜம் உத்ருதம் பவதி ஹ்ரீம் இது. அப்ப இது வரைக்கும் என்னாச்சு, நமக்கு ஐம்னு வந்தது, ஹ்ரீம்னு வந்தது. சரி, அப்புறம் விஷ்டவேஷி மகாலட்சுமி காமஸ்தாரோ நதிஸ்ததா. இங்க வந்து விலசத் கச்ச சப்தேன சவிசர்க ஔகாராட்ய சகார உச்சதே சௌரு. அந்த விலசத் கச்ச சப்தேன இதுக்கு வந்து ஏன்றது வந்து அந்த நிகழ்வு தான் பார்க்கணும். இது விசர்க்கத்தோட சேர்ந்த ஔகாரம், அவோட சேர்ந்ததான சகாரம் சொல்றது. சகாரம், ஔகாரம், விசர்க்கம், சௌஹு அப்படின்ற அக்ஷரம். அதுக்குதான் வந்து விலசத் கச்ச சப்தேன உச்சதே சௌஹுன்னு. இதுல சௌந்தரிய லஹரியோட வியாக்கியானத்துல இந்த மாதிரி நிறைய வரும். ஆச்சாரியர்கள் சொல்றதெல்லாம் வந்து அது லக்ஷ்மிதர வியாக்கியானத்திலையும் சரி, அந்த டிந்திம பாஷ்யத்திலையும் இந்த மாதிரி உத்தாரங்கள் எல்லாமே மந்திர உத்தாரத்துக்காக தான் சௌந்தரிய லஹரிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்திருக்கும். அதுல வந்து அவன் என்ன சொல்லுவான்னா சபரார்த்தா அப்படின்னு சொல்லுவான். பரார்த்தம் அப்படின்னா பிரம்மதேவருடைய பாதி ஆயுட்காலத்துக்கு பரார்த்த காலம்னு பேர். பிரம்மதேவரோட ஆயுட்காலத்துக்கு பரார்த்தம்னு பேர். சபரார்த்தா அப்படின்னா அதோட சேர்ந்தது. அந்த இடத்துல சபரார்த்தான எப்படி வரும் அப்படின்னா, ஆர்த்த அப்படின்னா அது வந்து ஹிருதயம்னு அர்த்தம். ச பர அர்த்த, சாக்கு மேல இருக்கக்கூடியது, சகாரத்துக்கு மேல இருக்கிறது. இருக்கு. அந்த சபரனா ஹகாரமா, அர்த்த அப்படின்னா ஹார்த்த கலான்னு அர்த்தம். இந்த ஹிருதயத்துக்கு சேர்ந்தது. இந்த ஹிருதயன்ற அது சொல்றதுக்கு முன்னாடி அவர் சபரார்த்தன்னு சாங்கேதிகமா சொல்லுவார். அப்படி சம்பிரதாயம் அப்படிதான். மந்திர சாஸ்திரத்தை வந்து நம்ம சாதாரணமா சம்ஸ்கிருத வியாக்கியானத்தை வச்சுட்டோ வியாக்கரணத்தை வச்சுட்டு நம்ம அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது எப்படின்னு வேலை பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்ரீவித்யா இதுல வந்து இந்த அக்ஷரத்துக்கு ரொம்ப பெரிய மகிமெல்லாம் சொல்லியிருக்கு. அது ஏன் அப்படின்றதுக்கும் காரணம் இருக்கு. ஒருவேளை அதை பார்க்க வேண்டியதான இந்த திருப்புரோபனிஷத் மாதிரி ஏதாவது மந்திரமயமான உபனிஷத்து எடுத்தோன்றோன்னா பார்க்கலாம். இப்போதைக்கு அப்படி உத்தேசம் இல்லை. அதனால இங்க ஒரு வியாக்கியானக்காரர் சொல்றதை சொல்லிடுறேன். ஏன்னா மந்திரம் மேல ஸ்பஷ்டமா இருக்குன்னா நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இதுக்கு இது அர்த்தம்னு புரிஞ்சுட்டா போதும். தத் பீஜ சக்தி ரேவ விஷ்டபேசி. இந்த விஷ்டபேசின்ற சப்தத்தை எப்படி பிரிக்கணும்னா விஷ்டப ஈசி. விஷ்டபம்னா வந்து சொர்க்கம்னு அர்த்தம், உயர்ந்த லோகம். அதுக்கு தலைவியா இருக்கக்கூடியவர் அப்படின்னா புவனேஷின்னு அர்த்தம். புவனேஸ்வரிக்கு விஷ்டபேசின்னு பேரு. இது உச்சதே. அந்த புவனேஸ்வரி தான் வந்து மகாலட்சுமி. புவனேஸ்வரி வந்து பரமேஸ்வரனுடைய மனைவி. மகாலட்சுமி இது வந்து மகாவிஷ்ணுடைய மனைவி. புவனேஸ்வரி மகாலட்சுமி எப்படி அப்படின்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல கடைசியில் புவனேஸ்வரின்னு முடியாது. ஆனால் இந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் யார் சொன்னாரோ அவர் போய் கேட்கணும். புவனேஸ்வரின்னா மகாலட்சுமி, விஷ்ணு பேரு மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு வந்து ஸ்ரீன்னு பேரு. அது மேல அந்த பிந்தோட செஞ்சா ஸ்ரீம் அப்படின்றது வருது. காமக, காமசப்தத்துக்கு மன்மதன். அவருக்கு உரித்ததானது வந்து கிளீம்னு பேரு. கிளீம்ன்ற ஒரு அர்த்தம். தாரோ நதி, தாரனா ஓங்காரம், நதி நதினா நமஸ்காரம். ஆச்சா, இப்ப என்ன இருக்கு, ஐன்னு சொல்லிட்டேன், ஹ்ரீம் சொல்லியாச்சு, சௌகுன்னு வந்தாச்சு. அப்புறம் மகாலட்சுமின்னு சொன்னதுனால ஸ்ரீம், காமகன்னு சொன்னதுனால கிளீம், அப்புறம் தார நதி ஓம் நமஹ. இது பார்க்கலாம் இன்னொரு தடவை. மூல சுங்காட்ட மத்தியஸ்தா பிந்துநாத கலாஸ்ரயா நித்யானந்தா நிராதாரா விக்யாதா. இது வரைக்கும் ஐம் ஹ்ரீம் வந்தாச்சு. விலசத்கஜானா சௌகு ஆச்சு. விஷ்டபேசி இது வந்து புவனேஸ்வரி, அதான் ஸ்ரீ மகாலட்சுமி. காமஸ்தாரோ நதிஸ்ததா, காமக கிளீம், தாரக ஓம், நதி நமஹ. ஆச்சா, இது வரைக்கும் வந்து இது சாங்க ஐம் ஹ்ரீம் சௌஹு ஸ்ரீம் க்ளீம் ஓம் நமோ நமஹ இது வரைக்கும் ஆச்சு.
இதுல பகவதி அன்னபூர்ணேதி, இதுக்கு மேல பகவதி அன்னபூர்ணே அப்படின்னு சேர்த்துக்கணும். மம அபிலேஷிதம் ததக, அதற்கு பிறகு மமாபிலேஷிதம் அப்படின்ற பதத்தை சேர்த்துக்கணும். அன்னம் தேஹி அப்படின்னு சொல்லணும். ததக, அதன் பிறகு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும். மந்திரசாரேதி விஸ்ருத, இதுக்கு மந்திரசாரம்னு பேர். சில சமயம் மந்திரங்களுக்கு இந்த மாதிரி விசேஷமான பேர் உண்டு. மந்திரசாரம்னு இதுக்கு சொல்லுவார். இது விஸ்ருத, இது எப்படி சப்தவிம்சதி வர்ணாத்மா, இதுல மொத்தம் 27 அக்ஷரம் இருக்கு. யோகினி கணசேவிதா, இதுக்கு யோகினி கணங்கள் இந்த மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணியிருக்கா, அவர்களால் வழிபடக்கூடியது. அப்படின்னா இப்ப இந்த மந்திரத்தை புரஸ்சரணம் பண்ணணும். அப்படின்னா இப்ப நம்ம மந்திரத்தை நம்ம எல்லாரும் சொல்லலாமா? என்ன மந்திரம்? ஐம் ஹ்ரீம் சௌஹு ஸ்ரீம் க்ளீம் ஓம் நமோ பகவத் அன்னபூர்ணே மமாபிலேஷிதம் அன்னம் தேஹி ஸ்வாஹா அப்படின்னு இந்த மந்திரம். இது எல்லாரும் சொல்லலாமா? சொல்லலாம். உபனிஷத்து யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ நம்ம இந்த மந்திரத்தை ஆவர்த்தி பண்றதுல ஒரு தோஷமும் இல்லை. ஏன்னா உபனிஷத் படிக்கும்போது அதோட சேர்ந்து வந்தாச்சு. ஆனா இதை விசேஷமா புரஸ்சரணம் பண்ணணும், இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கு அங்கநியாசம், கரநியாசம், அதுக்கு தியான ஸ்லோகம், இவைகள்லாம் தனியா உபதேசம் பண்ணணும். அப்படி இருந்தாதான் பண்ண முடியும். அது யாரு பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா இப்ப சாதாரணமா வேற ஒரு உபாசன மார்க்கத்துல, அதாவது ஸ்ரீவித்யாதி மார்க்கமோ இல்ல சைவ மந்திரங்களோ இல்ல வைஷ்ணவ மந்திரங்களோ எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு எனக்கு அன்னபூர்ணா உபாசனையும் பண்ணணும் அப்படின்னா அன்னபூர்ணா உபாசனா பண்ண முடியாது. ஒரு மனுஷன் அவனுடைய ஆயுட்காலத்துல ஒரு தேவதையை தான் உபாசனை பண்ணலாம். இது சூத்திர பாஷ்யத்துல சகுன உபாசனைக்கு ஒண்ணுதான் பண்ணணும், தீர்மானம் பண்ணியாச்சு. இப்ப ஏற்கனவே வேற மந்திரத்தை பண்ணிட்டு வாழ்க்கை மற்ற மந்திரங்களை ஜபம் பண்ணலாம். அதாவது ஒரு காரியத்தை உத்தேசித்தோ இல்ல மூல மந்திரத்துக்கு சகாயம் பண்றதுக்காக. இதுக்கு அங்க மந்திரங்கள், பிரத்யங்க மந்திரங்கள்னு சொல்லுவார். இப்ப இங்க நமக்கு என்ன ஆயிடுதுன்னா நிறைய சம்பிரதாயங்கள்ல இந்த அன்னபூர்ணா மந்திரமானது ஸ்ரீவித்யா மந்திரங்களுக்கு அங்க மந்திரமா சொல்லியிருக்கு. இப்ப கணபதி உபாசனை இருக்கு. கணபதி உபாசனைன்றது கணபதியை பிரதானமா பரபிரம்மமா பார்த்து அங்க அவருடைய மந்திரத்தை பிரதானமா வச்சுட்டு பண்ணக்கூடியது. கணபதி உபாசனையிலையும் உங்களுக்கு மகாலட்சுமி மந்திரம் வரும், சிவ மந்திரம் வரும், மற்ற துர்கா மந்திரங்கள்லாம் வரும். அவள்லாம் இவருக்கு அங்கமா போயிடுவார். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சித்தியானது மகா கணபதி பற்றியதான சித்தி கிடைக்கும். ஆனா அதே கணபதியானவர் மற்ற தேவதை உபாசனைகள்ல அங்கமா நிற்பார். அதுபோல இங்க அன்னபூர்ணா இந்த தேவதையானவள் ஸ்ரீவித்தியில அங்க தேவதையா இருக்கா. அதனால அந்த உபாசனை பண்ணும்போது இது அங்க பிரத்யங்க தேவதையா இருக்கிறதுனால இந்த மந்திரமும் தாராளமா ஜபம் பண்ணலாம். ஆனா என்ன ஒரு பெரியவாள்லாம் ஒரு இது சொல்லி வச்சிருக்காங்க, நீங்க ஒரு நாளைக்கு மூல மந்திரம் 100 பண்றீங்கன்னா இந்த மந்திரத்தை 100 தான் பண்ணணும், அதோட அதிகமா பண்ணக்கூடாது. எப்பவுமே மூல மந்திரத்துக்கு தான் சங்கியா அதிகமா இருக்கணும், மற்ற மந்திரங்கள் அதோட குறைச்சலா இருக்கணும். சிலவே குரு விசேஷமா சொல்லியிருப்பார், நீ மூல மந்திரம் குறைச்சலாவே பண்ணு, இது அதிகமா பண்ணு. அவர் ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பார். அப்ப அவ்வளவுதான் கணக்கு. குரு சொல்றது மட்டும்தான் கணக்கு. அப்ப நம்ம ஒன்றும் விசாரம் பண்றதுக்கு யோசனையே கிடையாது. இப்ப இங்க இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யோகினி கணசேவிதான்னு சொன்னதுனால இந்த மந்திரத்தை பிரதானமா வச்சுட்டு அங்க பிரத்யங்க தேவதைகள்லாம் இருந்திருக்கா. ஆனா அது இந்த உபனிஷத்துல இல்ல. எங்க இருக்கும்ன்றத பார்த்தா மந்திர சாஸ்திரத்துல இருக்கும். இதுக்கான நியாசங்கள் இவைகள்லாம் புத்தகத்துல தனியா இருக்கு. ஆனா அது சம்பிரதாயத்துல இல்லை. சம்பிரதாயத்துல இல்லைன்னா அந்த மந்திரத்தை ஒரு பிரதானமா வச்சுட்டு உபாசனை பண்ணி சித்தி பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு இருக்கா போல தெரியல. அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லைன்னு கூட நான் சொன்னது தப்பு, தெரியலன்னு சொன்னோம். ஏன்னா நியாயமா உபாசனை ரகசியமா பண்ணணும். நம்ம என்ன பண்ணோன்றது இன்னொரு மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. எங்க சாஸ்திரங்கள் அடிக்கடி சொல்லுவேன், குருவுக்கு தெரியணும், சிஷ்யனுக்கு தெரியணும், அம்பாளுக்கு தெரியணும், வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சா தகராறு தான் வரும் அப்படின்றார். அதனால யாரும் அன்னபூர்ணா மந்திரத்தை உபாசனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பண்ணிட்டு இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சு இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல அவர் சொல்றார், இது ஐம் ஹ்ரீம் சௌஹு ஸ்ரீம் க்ளீம் ஓம் நமோ பகவத் அன்னபூர்ணே மமாபிலேஷிதம் அன்னம் தேஹி ஸ்வாஹா. இது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவளுக்கு தெரியும். அந்த ஐம் ஹ்ரீம் சௌலாம் விட்டுரும், அதெல்லாம் ஏதோ அர்த்தம்லாம் இருக்கு.
அது இந்த இடத்துல சொல்லல. அதனால இப்போதைக்கு நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். ஆனா அவைகள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓம் எல்லாருக்கும் தெரியும், நமகன நமஸ்காரம் தெரியும், பகவத் அன்னபூர்ணேன்னு அந்த அம்பாளை பேர் சொல்லி கூப்பிடுறோம். இது சம்போதனம். மம அபிலஷிதம், எனக்கு விரும்பினதான அன்னம், அன்னத்தை தேகி ஸ்வாகா, எனக்கு வேண்டிய அன்னத்தை கொடு. சாதாரணமா பகவதி பிட்சான் தேகின்னு இப்ப கேட்கிற மாதிரி இருக்கு. இவர் என்னடான்னா மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுப்போம்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அன்னம் கிடைக்கிறதுனால மோட்சம் கிடைக்குமா? அன்னம் பிரம்மேது விஜானாதுன்னு அந்த மாதிரி போயிடக்கூடாது. சாதாரணமா அந்த மந்திரங்களுக்கு நம்ம சம்ஸ்கிருத வார்த்தைகளை வச்சுட்டு அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு அதான் சொன்னார். வெறுமன நமோ பகவதி அன்னபூர்ணே அப்படின்னு நம்ம சொன்னோமே, நித்யானந்தகிரி வராபயகிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றோமே, அப்படி அர்த்தம் சொல்றதா இருந்ததுன்னா அந்த ஸ்தோத்திரங்களுக்கு தேவதைய ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சம்ஸ்கிருத பதங்களை வச்சிருந்து அர்த்தம் சொல்லலாம். இந்த பீஜாட்சரங்கள் செய்கிறதுனால இந்த வார்த்தைகளுக்கு இந்த அர்த்தம், இதுக்கு மேல சில அர்த்தமும் சூத்திர பாஷ்யத்துல உபாசனையை சொல்லும் பொழுது அந்த அது பிரம்மோபாசனையா இல்லையா முதல்ல முழுக்க இப்படிதான் தகராறு. உபனிஷத்து ஒரு மந்திரம் படிச்சிருக்கோம், இது பிரம்மத்தை சொல்றதா இல்லைன்னா வேற யாரையா சொல்றதா, ஆதித்யன்னு சொல்றதா, பிராணனை சொல்றதா அப்படின்னா அது பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருப்பார். அது ஸ்பஷ்ட பிரம்மலிங்கம், அஸ்பஷ்ட பிரம்மலிங்கம் இப்படி எல்லாம் பிரிச்சிருப்பார். இந்த மந்திரம் யார சொல்றது அப்படின்னா மோட்சத்தை சொல்றது, மோட்சத்தை கொடுக்கறதுக்காக இந்த மந்திரம் வந்ததுனால இது பரபிரம்ம சுரூபிணியான அம்பாளை சொல்றதுன்னு எடுத்துக்கணுமே தவிர வெறும் கேவல அன்னதாதாவாக இருக்கக்கூடியதான அந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணக்கூடியதான தேவதையை சொல்லலைங்க. இது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ட்டு. அதனாலதான் பிக்ஷாந்தேகி பார்வதி ஞான வைராகிய சித்தியர்த்தம்னு ஆச்சாரியர் சொல்றார். ஆச்சாரியர் அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் பண்ணும்போது எதுக்காக கேட்டாருன்னா ஞான வைராகிய சித்தியர்த்தம் அப்படின்றது அது இந்த உபனிஷத்தினுடைய தாத்பரியம் அப்படின்னு நம்ம மேல பார்த்தோன்னா தெரிய வரும். ஆக இந்த பீஜாட்சரங்கள் சேர்ந்ததுனால இது வெறும் ஸ்தோத்திர ரூபமாக இல்லாமல் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான மகாவித்யாவாக போயிருக்கு. ஆக இப்ப இது யார் அது சொல்லணும்? இது அன்னம் ரொம்ப கஷ்டமா, அன்னம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு, அன்னவான் அன்னாதோ பவதி அப்படின்னு அதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது. ஏன் நான் விஷயம் கிடையாதுன்னு படிச்சு சொல்றேன். உங்களுக்கு முதல்ல அத்தீனம் ஆரம்பிக்கும்போது முதல் மந்திரம் எங்களுக்கு எஜுர்வேதத்துல விஷயத்தோ ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்த விஷயத்வா ஊர்ஜேத்வா, அங்கேயே வேண்டியதான அன்னம் பலம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கியாச்சு. அத்தீனம் பண்ற அன்னைக்கு முதல் நாள் முதல் மந்திரம் அணுவாக்கத்துல முதல் காண்டத்துல முதல் அணுவாக்கத்துல முதல் மந்திரம் விஷயத்வா ஊர்ஜேத்வான்னு அன்னம் பலம் இவங்களை கேட்டு வாங்கியாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில உபனிஷத்து திரும்பி எனக்கு அன்னத்தை கொடுன்னு யார் கேட்பார்? அதெல்லாம் வந்தாச்சு. இவர் யாருக்கும் யோகீந்திர அப்பேற்பட்டவருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. அதனால இந்த சந்தர்ப்பங்களை வச்சு இந்த பிரகரணம், அதுக்கப்புறம் யார் அதிகாரி, இப்படிப்பட்ட விசேஷங்களை வச்சுட்டு பார்க்கும்பொழுது இந்த உபக்கிரமாதி தாத்பரிய லிங்கத்தை வச்சுன்னு பார்க்கும்பொழுது இந்த மந்திரமானது பரபிரம்ம சுரூபிணியான அம்பாளை சொல்றது அப்படின்னு, சகுண பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நடுவில் இருக்க வார்த்தைகள் நமக்கு சாதாரண லௌகிகமான அர்த்தத்தை சொல்றா போல இருந்தாலும் அது இல்லை. சரி, அது அப்போ இல்லவே இல்லையாப்பா, இந்த மந்திரம் சொன்னா அன்னம் கிடைக்காதா அப்படின்னா அப்படி இல்லை. அது இருக்கு, அந்த பிரயோஜனம் அவாந்தர பிரயோஜனம் இருக்கதான் இருக்கு. ஏன்னா அன்னபூர்ணா அவன் முதல்ல தன் பேருக்கு இருக்கக்கூடியதான காரியத்தை பண்ணா மற்ற காரியத்தை பண்ண மாட்டார். ஆனா அதோடு நிறுத்த வேண்டாம். எதுக்காகன்னா இப்ப அன்னமாக எப்படி இந்த அன்னத்தை கொடுக்கக்கூடியதான தேவதையை வச்சுட்டு நம்ம எப்படி மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னா, மோட்ச வித்தியில கடைசியில என்ன சொல்லியிருக்கு பாருங்க. தைத்திரிய உபனிஷத்துல பிருகுவல்லியில கடைசியில அவருக்கு ஞானம் வந்த உடனே அகமன்னம் 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 அகமன்னாதக அகமன்னாதகன்ட்டு தன்னை அன்னமாகவும் அன்னாதமாகவும் அந்த அன்னத்தை உட்கொள்ளக்கூடியவராகவும் காரிய காரண சுரூபமாக தன்னை பார்க்கிறார். காரியமாகவும் காரணமாக அன்னம்ன்றது காரியம், அன்னாதக அந்த காரியத்தை உண்டு பண்ணக்கூடியவர், அதை எடுத்து அதுக்கு அதிஷ்டாதா, அதனால அன்னாதக காரணம். இப்படி காரிய காரண விலட்சண சுரூபமாக தன்னை பார்க்கறது சாதாரணமா அகமன்னம் அகமன்னாதகன்ட்டு பிருகு சொல்றார்.
ஏதோ சாமகாயன் நாஸ்தேன்ட்டு அங்க பார்த்தோம். அதனால இந்த அன்னம்ன்றத அது பிரம்மஸ்வரூபமா வச்சுண்டு, அன்னம் அன்னாதம் இது பிரம்மஸ்வரூபமாக வச்சுட்டு, இதுதான் பிரஷ்னோபனிஷத்து ரயிஞ்ச பிராணஞ்சன்னு சொல்றது. அப்படி வச்சுட்டு உபாசனை பண்றது அப்படின்னு எடுத்துக்கணும். இது சூத்திர பாஷ்யம் தான் இந்த மாதிரி விஷயங்களை தீர்மானம் பண்றதுக்கு தான் இங்க அன்னபூர்ணான்னு சொல்லியிருக்கு, ஆனா மகா சாம்ராஜ்ய தாயினின்னு சொல்லியிருக்கு. இது எப்படி அன்னபூர்ணா அன்னத்தை தானே கொடுப்பா, எப்படி மோட்சத்தை கொடுப்பா, இந்த மாதிரி விஷயங்களை தீர்மானம் பண்றதுதான் சூத்திர பாஷ்யம் வந்திருக்கு. அங்க அப்படிதான் தீர்மானம் பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கு மேல இது பித்ரா உபதிஷ்டோஸ்மி ததாதி நியமஸ்தித, அப்படி இது பித்ரா உபதிஷ்டோஸ்மி, இதனால எங்க அப்பா எனக்கு இதை உபதேசம் பண்ணார். ததாதி அந்த உபதேச காலத்திலிருந்து நியமஸ்தித, நான் நியமத்தோடு இருந்துட்டு கிருதவான் ஸ்வாசிரமாச்சார, என் ஆசிரமத்துக்கு வேண்டியதான கர்மா, பிரம்மச்சாரியா இருந்தா பிரம்மச்சாரி, கிரஸ்தனா இருந்தா கிரஸ்தன். அதனால இப்படி கிருதவான் ஸ்வாசிரமாச்சார மந்திரானுஷ்டானம் அன்வகம். இந்த மந்திரானுஷ்டானம் அன்வகம் தினம் தினம் நான் மந்திரானுஷ்டானம், என்னுடைய ஆசிரம கர்மாவை பன்னெண்டு நான் அந்த மந்திரானுஷ்டானம். மேல சந்நியாச உபனிஷத்துன்னு சொன்னேன், அதெல்லாம் பார்த்தா முதல்ல எல்லா கர்மாவும் விட்டுட்டு அப்புறம் இது பண்ணுன்னு சொல்லுவோம். இந்த உபனிஷத்து அப்படி சொல்லல. இதுதான் நமக்கு ஒரு இப்ப இருக்கிற நிலைமையில அனுகூலமான விஷயத்தை கொடுக்கறது. ஆசிரமாச்சாரத்தை மந்திரா அன்வகம் தினம் மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், அப்புறம் என்னோட ஆசிரம கர்மா பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னாச்சு, ஏவம் கதே பகுதினே ராதுராசி மமாகிரத, ரொம்ப நாள் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது அம்பாள் பிரத்யட்சமா வந்தாளாம். ராதுராசி மமாகிரத அன்னபூர்ணா விசாலாட்சி ஸ்மயமான முகாம்புஜா, புன்சிரிப்போடு அந்த அம்பாள் எதிர்க்க வந்தா. நம்ம காசிக்கு போனோம்னா அன்னபூர்ணாக்கு ஒரு கோவில், விசாலாட்சிக்கு ஒரு கோவில் தனித்தனியா வச்சுருக்கோம். இங்க ரெண்டு பேரும் ஒண்ணுட்டா, பின்னாடி கட்டினாலும் ஒண்ணும். அன்னபூர்ணா விசாலாட்சி ஸ்மயமான முகாம்புஜா தாம் திருஷ்டுவா தண்டவத் பூமோ நத்வா பிராஞ்சலி ராசித, அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அஹோ வத்ச கிருதார்த்தோசி வரம் வரைய மாச்சிரம், அம்பாள் குழந்தை கிருதார்த்தோசி, சீக்கிரமா என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ. அம்பாள் வரம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு தயாரா இருக்கு அந்த மந்திர ஜபம் பண்ணதுனால. மாச்சிரம், ரொம்ப நேரம் நீ என்ன நிக்க வைக்காத, சீக்கிரம் வரம் கொடுக்குறேன் அப்படின்ற. ஏவமுக்தோ விசாலாட்சிய மயோக்தம் முனிபுங்கவர், அவ அப்படி கேட்ட உடனே நான் இதை சொன்னேன், ஆத்ம தத்துவம் மனசிலே பிராதுர் பகவது பார்வதி. ஆமா, எனக்கு ஆத்ம தத்துவம் புரியட்டும். இப்போ போய் சூத்திர பாஷ்யம் பகவத்கீதை இதெல்லாம் உட்காந்து படிச்சு விசாரம் பண்ணி திடீர்னு போடா தர்க்கம் படின்றா வியாக்கரணம் படின்றா இந்த ஒன்பெல்லாம் வேண்டாம், எனக்கு ஆத்ம தத்துவம் என் மனசுல தெரியட்டும், நேரடியா சொல்லு, அவ்வளவுதான். தெளிவா இருந்தார். இந்த கேள்வி கேட்டார், ஆத்ம தத்துவம் மனசுமே பிராதுர் பகவது பார்வதி. ஆக விசாரம் இல்லாமல் ஞானம் வருமாட்ட, ஈஸ்வரானுகிரகம் இருந்தா வரலாம். அதுக்கு இது ஒரு வழி. ததைவ அஸ்து இது மாமுக்தா, சரி அப்படியே ஆகட்டும். அம்பாள் நினைச்ச முடியாதுன்னா மாமுக்தா தத்ரைவாந்தர தீதி, அங்கேயே மறந்து போயிட்டார். ததாவே மதுருத்பன்னா ஜெகத் வைச்சித்திர தர்ஷனாத், எனக்கு உடனே ஞானம் வந்தது. இந்த ஜகத்தோட வைச்சித்திரத்தை பார்த்தேன், உலகம் இப்படி விதவிதமா இருக்கு, இது எதனால வந்தது, இதுக்கு காரணம் என்ன, அந்த ஆத்மானா என்ன அப்படின்ட்டு எனக்கு ஞானம் வந்தாச்சு அப்படின்னு முதல் நாளே ஞானம் வந்ததோட நம்மளுக்கு நோக்கிறோம். இதுக்கு மேல ரொம்ப அழகான விஷயங்கள்ல இந்த பிரம்மம்னா என்ன, பிரம்ம நிவர்த்தி எப்படி பண்றது, ஜீவன் முக்தன் யாரு, விதேய முக்தன் யாரு, இப்படிப்பட்டதான விஷயங்கள் மேல வரப்போகுது. இது பார்ப்போம். அடுத்த வாரம் நமக்கு தீபம் இருக்கிறதுனால பாடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம்